பெர்சாத்துவிலிருந்து வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து ஹம்சா ஜைனுடீனின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி குறித்து பரிகாத்தான் நேஷனல் விரைவில் விவாதிக்கும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விவாதத்தில் ஈடுபடுவார்கள் என்று துவான் இப்ராஹிம் கூறியதாக உத்துசான் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விஷயம் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் தலைமையுடன் விவாதிக்கப்படும் என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹம்சா கட்சியின் ஒழுங்குமுறை வாரியத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பெர்சாத்துவின் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 18 பேரின் ஆதரவு தமக்கு இருப்பதாக நேற்று தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை அவர் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 16 கட்சி தலைவர்களுடன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கிடையில் பாஸ் மற்ற கட்சிகளின் உள் விவகாரங்களில் தலையிடவில்லை என்றாலும் பாஸ் மற்றும் பெர்சாத்துவை சுற்றி கட்டமைக்கப்பட்ட பெரிகாத்தானின் நிலைத்தன்மை குறித்து பாஸ் கட்சிக்குள் கவலைகள் இருப்பதாக துவான் இப்ராஹிம் கூறினார். ஒரு கட்சியில் இருந்து பல முக்கிய நபர்களை வெளியேற்றுவது நிச்சயமாக குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூட்டணி அத்தகைய நடவடிக்கைகளில் இருந்து மீள சிறிது கால அவகாசம் எடுக்கும் என்றும் அவர் கூறினார். அவர்கள் செய்தது தவறு, நடந்ததற்கு நாங்கள் அனுதாபப்படுகிறோம் என்று துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.